எங்களுக்கு எந்த கட்சி பாகுபாடும் கிடையாது என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு குறித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அண்ணா பல்கலைக்கழகம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் 140 காவலர்கள் உள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகம் முழுவதும் 11 நுழைவாயில்கள் உள்ளது. வேறு ஏதேனும் வழியில் உள்ளே நுழைந்தாரா என்பது குறித்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும், எஃப்ஐஆர் வெளியானது சட்டப்படி குற்றம். இணையத்தில் எஃப்ஐஆரை பார்த்தவர்கள் பதிவிறக்கம் செய்திருக்கலாம். வெளியிட்டவரை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கைதான ஞானசேகரின் மீது 20 வழக்குகள் உள்ளன. பாலியல் வன்கொடுமை செய்ததாக எவ்வித வழக்குகளும் இதுவரை பதியப்படவில்லை. புகார் அளித்த ஒரே நாளில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். குற்றவாளி எந்த கட்சியை சேர்ந்தவர் என்பது எங்களுக்கு கவலை இல்லை. பாதிக்கப்பட்ட மாணவி பாதுகாப்பாக உள்ளார். காவல்துறையின் நடவடிக்கையால் மாணவிக்கு மன நிறைவுதான். இந்த பெண்ணை போன்று மற்ற அனைவரும் தைரியமாக புகார் அளிக்க முன் வர வேண்டும் என்று தெரிவித்தார். கும்பகோணத்தில் ரூபாய் 1,42,00,000 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் சி.வி. கணேசன், கோவி செழியன் ஆகியோர் வழங்கினர். தஞ்சாவூர் மாவட்டம் தொழிலாளர் நலத்துறை மூலம் மானியத்துடன் கூடிய மகளிர் ஆட்டோ வழங்குதல் மற்றும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பழிக மாநகராட்சி அலுவலகத்தில் தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் எம்பி கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் அமைச்சர்கள் சி.வி. கணேசன், கோவி செழியன் ஆகியோர் கலந்து கொண்டு 20 பெண்களுக்கு தலா ரூபாய் 1,00,000 மானியம் மூலம் 20 ஆட்டோக்கள், பணியின் போது உயிரிழந்த 4 கட்டிட தொழிலாளர்களுக்கு தலா ரூபாய் 5,00,000 நிதியுதவி, பெண்களுக்கு கல்வி, திருமணம் உள்ளிட்ட ரூபாய் 1,42,00,000 மதிப்பீட்டில் நலத்திட்டங்களை வழங்கினர். தொடர்ந்து அம்மாப்பேட்டை மற்றும் பந்தநல்லூர் ஆகிய ஊர்களில் இருந்து சென்னைக்கு 2 பேருந்துகளை அமைச்சர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். தஞ்சாவூர் வடக்கு மாவட்டத்தில் 100 ஆட்டோக்கள் பெண்களுக்கு மாநிலத்துடன் வழங்கப்படும் எனவும், இந்த நிதியாண்டில் 1000 பெண் ஆட்டோ தொழிலாளர்களை உருவாக்கி மானியத்துடன் ஆட்டோக்கள் வழங்கப்படும் எனவும், மேலும் தமிழ்நாடு முழுவதும் பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக மானியத்துடன் கூடிய ஆட்டோக்கள் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் என தொழிலாளர் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், துரை சந்திரசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருப்போரூர் அருகே ரூபாய் 75,00,000 மதிப்பில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை அமைச்சர் தாமு அன்பரசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் அங்கன்வாடி மைய கட்டிட திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றி வைத்தும் பயன்பாட்டிற்கு அங்கன்வாடி மைய கட்டிடத்தை ஒப்படைத்தனர். முன்னதாக படூர் ஊராட்சிக்கு வருகை தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் மற்றும் அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோருக்கு அங்கன்வாடி குழந்தைகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து கேளம்பாக்கம் ஊராட்சியில் வட்டார சுகாதார அலகு கட்டிட திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது. அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தனர். இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, காஞ்சிபுரம் எம்பி செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதுராந்தகம் அருகே திருப்பூரிலிருந்து சென்னை நோக்கி சென்ற ஆம்புலன்ஸ் வாகனம் தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்ததால் 6 பெண்கள் காயமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பூரிலிருந்து தனியார் ஆம்புலன்ஸ் வாகனம் நோயாளியை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஐயனார் கோவில் என்ற இடத்தில் சாலையில் கவிழ்ந்ததால் அதில் நோயாளியுடன் வந்த 5 பெண்கள் உட்பட 6 பெண்கள் காயமடைந்தனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி சென்னை மார்க்கத்தில் போக்குவரத்து நெரிசல் சுமார் 1 மணி நேரம் காணப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த மதுராந்தகம் காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் வாகனத்தை அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். தொடர்ந்து காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வேலூர் மாநகராட்சி ஊழியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். வேலூர் மாநகராட்சியில் தூய்மை பணியாளர் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வரும் ஜோசப் குமார்
12 வயது பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் பெற்றோர் வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஜோசப் குமாரை கைது செய்து விசாரணைக்கு பின் வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். வடலூரில் பெய்த திடீர் மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சுமார் அரை மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பழனி அருகே திருமணம் தாண்டிய உறவால் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியைச் சேர்ந்தவர் பஷீரா பேகம். இவர் தனது கணவர் உயிரிழந்த நிலையில் அடிவாரம் சரவண பொய்கை சாலையில் டீக்கடை மற்றும் துணிக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மாரிமுத்து என்பவருடன் திருமணம் மீறிய உறவில் பஷீரா பேகம் இருந்து வந்ததாகவும், ஆனால் கடந்த சில நாட்களாக மாரிமுத்துவிடம் பேச்சை நிறுத்திய பஷீரா பேகம் வேறு ஒரு நபருடன் பழகி வந்ததாக தெரிகிறது. இதன் காரணமாக ஆத்திரமடைந்த மாரிமுத்து தகராறில் ஈடுபட்டு தான் வைத்திருந்த கத்தியால் பஷீரா பேகத்தை வெட்டி கொலை செய்துள்ளார். இந்த சம்பவத்தில் மாரிமுத்துவுக்கும் கழுத்தில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மாரிமுத்துவை பழனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து உயிரிழந்த பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலைக்கான காரணம் குறித்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் தனியார் நிறுவனத்தில் 4 வடமாநில பெண்கள் ஒயர்பட்டியை திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட ராமானுஜம் நகர் பகுதியில் அமைந்துள்ள பைப் மற்றும் ஒயர் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்யும் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் கடந்த 23ஆம் தேதி அடையாளம் தெரியாத 4 வடமாநில பெண்கள் கடையில் ஆள் இல்லாத போது ஒயர்பட்டியை திருடி சென்றுள்ளனர். கரூர் பகுதியில் கைக்குழந்தைகளுடன் பொது இடங்களில் யாசகம் பெறுவதை போன்று சுற்றித் திரியும் வடமாநில பெண்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஊத்தங்கரை அருகே மேல்மருவத்தூர் கோவிலுக்கு சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 40 பேர் காயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் எட்டயம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 52 பேர் பேருந்தில் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் உட்பட 40 பேர் படுகாயமடைந்த நிலையில் தொடர்ந்து அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.